ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். பெரும்பாலும் காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் முதலில் எழுந்து நிலைவாசல் கதவை திறக்கும் பழக்கத்தை வைத்திருப்பார்கள். சில வீட்டில் ஆண்கள் வாசல் கதவுகளை திறப்பதாக இருந்தாலும் சரி, பெண்கள் கண் விழித்து பின்பு நிலைவாசலுக்கு சென்று வாசலை கூட்டி கோலம் போடும்போது என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த சின்ன சின்ன குறிப்புகள் மூலமாக தான் நம்ம பல விஷயங்களை திருத்தி கொள்ளும்போது அதன் மூலியமாக நமக்கு காலையிலேயே நல்ல நல்ல விஷயங்கள் நல்லபடியாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளை நமக்கு இந்த காலை நேரத்திலேயே நம்ம அமைத்து கொண்டால்தான் அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் காலையில் எப்பொழுதுமே எழுந்திருக்கும் பொழுது வாசல் கதவை திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த தவறுகளை செய்து விடவே கூடாது. இப்படி செய்தாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாசம் போயிடும். நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலைப்பாடுகள் செய்தாலுமே நமக்கு அது ஒரு நன்மை அளிக்காது அப்படிங்கிறதான். அதனால் பெண்கள் காலை வேலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும் பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் பார்த்தீங்கன்னா காலையில் பெண்கள் கண் விழித்ததும் உங்களுக்கு பிடித்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அது மகாலட்சுமி படமாக இருக்கட்டும், அல்லது மற்ற தெய்வங்களின் படமாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கணவர் முகத்தில் விழிப்பது ஆக சிறந்ததாக கருதப்படுகிறது. இப்படி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு அதில் முதலில் நீங்கள் கண் விழிப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலை நேரமே விழிக்கும் பொழுதே நல்ல ஒரு மனநிலையை உண்டு பண்ணும். இது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம். அதாவது அவரவருடைய விருப்பம். எழுந்த பின்பு காலை கடன்களை முடித்துவிட்டு பல் தேய்த்து முகத்தை முதலில் கழுவ வேண்டும். அதன் பின்பு உங்களுடைய தலையை முதலில் பார்த்தீங்கன்னா சரி செய்ய வேண்டும். விரித்த அந்த தலையோடு பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் தலையில் வைத்த அந்த காய்ந்த பூவோடு நிலைவாசல் கதவை என்றைக்குமே திறக்கக்கூடாது. இல்லை, இது எல்லாமே உங்களால் காலை கடனை முடித்து பல் தேய்த்து விட்டு இது எல்லாமே செய்ததுக்கப்புறம், ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உள்ளே இருக்கும், ரூமுக்குள்ளேயே எல்லா வசதியும் இருக்கும். சில பேருக்கு வெளியே போய் தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா எழுந்த உடனே முகத்தையாவது நன்றாக கழுவி விட்டு அதற்கப்புறம் நிலைவாசல் கதவை திறப்பது ஒரு சிறப்பான விஷயம். என்றைக்குமே யாராக இருந்தாலும் சரி, எழுந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முகத்தை கழுவி விட்டு தான் நம்ம அடுத்த கட்ட வேலையை நம்ம செய்ய போகணும். தூங்கிய முகத்தோடு நித்ராதேவி முகத்தில் இருக்கும் பொழுது அப்படியே சென்று நிலைவாசல் கதவை திறந்து லக்ஷ்மி தேவியை வரவேற்பது சரியான விஷயம் அல்ல. வாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலம் போடும்போது பெண்கள் தலை சீவி இருக்க வேண்டும். குறிப்பாக தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. தலை சீவி பார்த்திங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு முடிச்சு மாதிரி எதையாவது போட்டுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த கட்ட வேலையை செய்யணும். காலையிலே தலையோட நம்ம சிக்கு கோலத்தோடையோ இல்லை தலைவிரி கோலத்தோடையோ இருப்பது நமக்கு ஒரு தரித்திரத்தை தான் ஏற்படுத்தும். இது நமக்கு லக்ஷ்மி கடாசத்தை பெற்றுத்தராது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை காலையில் எழுந்த உடனே நிலைவாசல் கதவை திறப்பதற்கு முன்னாடியே இதெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் செய்வது சிறப்பான விஷயம். இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் உங்களுக்கு காலை நேரத்தில் நல்ல ஒரு செல்வ வளத்தை பெருக செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இது ஒரு சின்ன விஷயந்தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்துட்டீங்கன்னா இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. காலையில் அடிப்படையிலேயே நம்ம இவ்வாறு செய்யும் பொழுது தான் அன்றைய நாளும் நமக்கு சுகமாக போகும். நம்ம செய்கின்ற எல்லா வேலையும் நமக்கு நல்லபடியாக முடியும். இதே முதல் விஷயம். நிறைய பேர் வீடுகளில் நிலைவாசல் கதவை கூட்ட பயன்படுத்தும் துடைப்பத்தை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் வைத்திருப்பார்கள். சில பேர் வீட்டிலிருந்து வாசலை கூட்ட துடைப்பத்தை வெளியெடுத்து செல்லக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது முதலில் நிலைவாசல் கதவை திறக்கும் போது கையில் துடைப்பம் அல்லது குப்பை குடையோடு திறக்கக்கூடாது. அதாவது நம்ம வாசக்கதவை திறக்க போகிறோம்னா சில பேர் வீட்டில் நம்ம வாசல் கூட்டுவதற்கான அந்த துடைப்பத்தை உள்ளே வச்சுருப்போம், இல்லைன்னா வெளியே போட்டிருப்போம். ஆனால் நம்ம திறக்கும் பொழுது அந்த மாதிரியான எந்த ஒரு பொருளுமே நம்ம கையில் இருக்கக்கூடாது. அப்படியே முழு மனசோடு லக்ஷ்மி தேவியை நினைத்துக்கிட்டு இன்றைய நாள் நல்லபடியாக போகணும், லக்ஷ்மி தாயாரே வருக வருக அப்படின்னு நம்ம அந்த ஒரு பக்தியோடு தான் நிலைவாசல் கதவை நம்ம திறக்கணும். கையில் எதுவுமே இருக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது முதலில் நிலைவாசல் கதவை நம்ம திறக்கும் பொழுது கையில் துடைப்பமோ அல்லது குப்பை தொட்டியோ நம்ம வைத்திருக்கக்கூடாது. வாசல் கதவை திறந்து வைத்துவிட்டு அதன் பின்பு தான் சுத்தம் செய்ய தேவையான பொருட்களை நம்ம
வெளியில இருந்தோ உள்ளே இருந்தோ எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தணும். நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்கலைனாலும் சரி, குளித்தா பரவாயில்ல, குளிக்கலைன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா முகத்தை நன்றாக கழுவிட்டு அதில் குங்குமம் பொட்டிட்டு கொண்டு தான் தலையை சீவிக்கொண்டு விருந்தாளியை வரவேற்பது போல முகத்தில் ஒரு சிறிய புன்னகையுடன் நிலைவாசல் கதவு திறந்துவிட்டு மகாலட்சுமி தேவியாரே வருக வருக என்று சொல்லி அதன் பின்பு தான் நிலைவாசல் கதவை திறப்பது நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. நம்ம யாராவது இப்போ வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா சரி, இல்லை நம்ம எங்கிட்டாவது கிளம்பி போனாலும் சரி, நம்ம எப்படி நம்மளை அலங்கரித்து அவ்வளோ நீட்டாக போவோமோ அது மாதிரி தான் நம்ம வீட்டு வாசலை தினமும் திறக்கும் பொழுது அதுக்காக நம்ம உட்காந்து மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்ல வரல. தலையை நல்லா சீவி அதை நல்லா கெட்டு போட்டு முகத்தை கழுவி அழகாக ஒரு குங்கும பொட்டு வச்சு நெற்றி வகிட்டிலையுமே மேலே திருமணமான பெண்கள் வச்சு கதவை திறக்கும் பொழுது தான் நமக்கு இந்த லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்வது. அதிகாலை வேளையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் வருவதற்காக லக்ஷ்மி தேவி நிலைவாசலில் காத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் வகையில் தான் மேல் சொன்ன விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டும். இன்னும் கொஞ்சம் காலம் பின்னோக்கி சென்று பார்த்தால் பெண்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அதன் பின்பு தான் நிலைவாசல் கதவை திறந்து வாசலில் கோலம் போடுவார்கள். ஆனால் இன்று நேரமின்மை காரணமாக சில பல மாற்றங்கள் காரணமாகத்தான் பெண்களால் பார்த்திங்கன்னா காலையிலே குளிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல. மகாலட்சுமி தேவியை வரவேற்க மேலே சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமாவது பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா வறுமை அப்படிங்கிற அந்த கொடிய நோய் நம்ம விட்டு போய் அந்த வார்த்தைக்கே இடம் இருக்காத அளவுக்கு நம்ம நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு சென்று விடுவோம் அப்படிங்கிறதான். எல்லாத்திற்குமே பார்த்தீங்கன்னா அந்த நேர காலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேர காலம் வருவதாக இருந்தாலுமே அது வருவதற்கு ஏற்ற சூழலும் நம்ம உருவாக்கும் பொழுது தான் அது நம்மிடம் வரும். இப்போ வேலைக்கே போகாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கோம், நமக்கான அந்த நேரம் வரும், அந்த ராசி வரும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தாப்புல வந்துடுமா? வராது. அந்த போய்கிட்டு இருக்கும்போதே நம்ம செய்கின்ற அந்த காரியங்களுக்கு ஏற்ப அந்த அதிர்ஷ்டமானது நமக்கு கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறதான். அதுக்காக தான் நம்ம வீட்டில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்வது. காலையில் தொடக்கமே நமக்கு சரியாக இருக்கும் பொழுது தான் அதனுடைய முடிவும் நமக்கு சரியாக அமையும். எந்த ஒரு சிந்தனையோடு செயலோடு நம்ம காலையில் நம்மளுடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறோமோ அந்த அடி தான் நமக்கு முதல் ஊன்றுகோலாக அமையும். அதனால் அதெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு காலையில் நல்ல சிந்தனையோடு எழுந்திருக்கணும். என்றைக்குமே இரவு நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணக்கூடாது. இரவு நேரத்தில் உறக்கம்தான் ஒரு மனிதனுக்கு தேவை. உறக்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது உறங்கி விட்டு காலையில் எழுந்து அடுத்த கட்ட வேலையை பார்ப்பதற்கான அந்த மனநிலையை தான் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஏன்னா நம்ம இரவில் பல விஷயங்களை யோசிப்போம். அடுத்து இந்த விஷயம் அதாவது ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சில பேர் யோசித்து தான் இரவு நேரத்தில் தூங்காமல் போகிறாங்க. அப்போ தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்க? வேறு ஏதாவது விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அது தூக்கத்தை கெடுக்கும். அது இல்லாமல் உடல் சோர்வை அதிகப்படுத்தும். இப்போ காலையில் விடிய போகிற நேரத்தில் போய் தூங்கும்பொழுது என்ன ஆகிடுது? நம்மளுடைய எல்லா விஷயங்களும் பாழாக போயிடுது. அதாவது கஷ்டம் வந்தாலே அந்த கஷ்டத்தை நினைத்து நம்ம ஒவ்வொரு வேலையாக செய்வதற்கு தள்ளி போடும் பொழுது அது எல்லாமே இன்னும் பல சிரமங்களை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் இரவு எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் தப்பாக போனாலுமே அதை சரி செய்வதற்கு துணிந்து இறங்கி நீங்கள் செயல்படும் பொழுது தான் அதில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இறைவன் நமக்காக எல்லாருமே பாவிப்பார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செய்து கொண்டு வரணும். அதுதான் அதில் இதுவும் ஒன்று. காலையில் உங்களை சிரித்த முகத்தோடு எழுந்திருக்க சொல்வதே எதற்காகத்தான்? இது ஒரு டிசிப்ளின் மாதிரி தான். இந்த ஒரு டிசிப்ளின் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு போகும். நம்ம சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு எதையுமே ரொம்ப ரொம்ப தள்ளி போடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அந்த அதிர்ஷ்டமும் அந்த இறை கடாட்சமும் நம்மளை விட்டு தள்ளி போய்கிட்டு தான் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே நம்ம கைக்குள்ளே வரணும்னா கொஞ்ச நாட்கள் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் சிரமம் பார்க்காம காலையில் எழுந்தோடனே இந்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்களே வச்சுக்கிட்டு இறைவனுக்கு பயந்து நீங்கள் எல்லாமே பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் நிலவாசல் கதவை திறந்து கோலம் போடும் பொழுதும் எப்பொழுதும் மனதில் எந்த ஒரு தீய எண்ணங்களோ பொறாமையோ இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க லக்ஷ்மி தேவியை மட்டும் நினைத்து கொண்டு கோலம் போடணும். நல்ல தேவதைகள் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதார நினைத்து கொண்டு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு
அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த விஷயங்களை மட்டும் என்றைக்குமே நீங்கள் மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து கொண்டு வந்தாலே வீட்டில் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். எப்பொழுதுமே உங்களுக்கு தேவையான பணமும் கிடைத்து கொண்டு இருக்கும், செல்வ வளம் அப்படிங்கிறது நிறைவாக இருக்கும், கஷ்டங்களும் நமக்கு காணாமல் போய்விடும். அதனால் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.